பூமியில வந்தார். அல்லேலூயா. மனுஷனாக இந்த பூமியில வந்து மனுஷனுடைய பாவத்துக்காக பரிசுத்தமான ஒரு ரத்தம் சிந்தப்படும்படியாக அவர் இந்த விண்ணுலகத்திலிருந்து அல்லேலூயா இந்த பூமிக்கு வந்து அவருடைய ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களா விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏன்னு தெரியுங்களா? நம்ம இன்றைக்கு பாரம்பரியம் என்ன பண்றது தெரியுங்களா? நம்மளுடைய பாவத்துக்கு ஒரு கோழியா இருக்கிறோம், ஒரு ஆடா இருக்கிறோம். அல்லேலூயா. சோ இந்த மாதிரி ஒரு பலி, ரத்த பலியை நம்ம கொடுக்கிறோம். அல்லேலூயா. ஆனா நமக்காக ஒரு ஜீவாதி பலி, நமக்காக ஒருத்தர் ஆதிலே ரத்தம் சிந்திருக்கிறார். அல்லேலூயா. அது நீங்க கண்டிப்பா விசுவாசிங்க, இந்த சந்ததி முழுவதும் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. இயேசு இந்த பூமியிலே நமக்காக, அதாவது பாவியா இருக்கிற நம்ம மேல அவர் மனதுருகி அல்லேலூயா நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட்கும் பொருட்டாக தான் இயேசு இந்த பூமியில வந்தார். அல்லேலூயா. எதுக்காக அவர் மரிச்சாருன்னு சொன்னா, நம்மளுடைய மீறுதல் மன்னிக்கப்படணும், நம்ம செய்யற பாவம் மன்னிக்கப்படணும், நம்மளுடைய அக்கிரமம் மன்னிக்கப்படணும், நம்மளுடைய எல்லா குற்றங்களும் மன்னிக்கப்படணும்னா அது அவருடைய மரணம் மட்டும்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மரணம் ஒன்றுதான் எல்லாத்துக்கும் தீர்வுன்னு சொல்லிதான் அன்றைக்கு இயேசு நமக்காக மரித்தார். அல்லேலூயா. ஆனாலும் மரித்து அதோட ஒரு விட்டு விடுவதில்லை, மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து அல்லேலூயா உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. மரணம் பரியந்தமும் உங்க கூட நான் இருக்கிறேன்னு ஒரு வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா அந்த வார்த்தை? அல்லேலூயா. இந்த உலகத்துல அநேக உபத்திரவம் இருக்கும், ஆனா நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்லி அன்றைக்கு வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதை நீங்க எல்லாரும் விசுவாசிக்கணும். இயேசு உனக்கும் எனக்கும் ஒரு சமாதானத்தை வச்சிருக்காரு. அல்லேலூயா. என்ன சமாதானம் சொல்லும் பொழுது, இந்த பொல்லாத உலகத்துல நீ குடும்பத்துல எத்தனையோ பேர் அநேக விதமான போராட்டத்துல, அநேக விதமான கஷ்டத்துல, அநேக விதமான கவலையில் இருப்போம். ஆனா தீர்க்க முடியாத வேதனை இந்த இயேசு தீர்ப்பார். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, என் வாழ்க்கையில அப்படி ஒரு தீர முடியாத வேதனையை கர்த்தர் எனக்கு விடுதலையாய் கொடுத்து இன்றைக்கு என் சாட்சியை நிறுத்திருக்கிறார். அதனால இந்த இயேசுவை நான் அறிவிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காட்டுக்குழி கிராமத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நாங்க நேசிக்கிறதுனாலதான் இயேசுடைய அன்பை நாங்க இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க இயேசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நான் நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கை நல்லா மாறும். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க எப்படி வாழ்ந்திருக்கிறீங்க எனக்கு தெரியாது, ஆனாலும் இன்றைக்கு நாங்க இயேசுவை பத்தி பேசுறோம். இயேசுவை நீங்க மனசார ஏற்றுக்கொண்டீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில நன்மை வந்து சேரும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, உங்களுக்கு கிடைக்காத சமாதானம் வந்து சேரும். நம்ம என்னதான் கோடி கோடியா நம்ம சொத்து சேர்த்தாலும் சரி, பணங்களை சேர்த்தாலும் சரி, ஆனா ஒன்னே ஒண்ணு பணம் கொடுத்து வாங்க முடியாது, நிம்மதி. அல்லேலூயா. இந்த நிம்மதி இயேசுவால தர முடியும். அல்லேலூயா. இந்த சமாதானத்தை இயேசுவால தர முடியும். அல்லேலூயா. இது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, என் வாழ்க்கையை அனுபவிச்சதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான். அவங்க வாழ்க்கையில எல்லா விதமான பாவத்தில் இருந்தவங்க தான், எல்லாருமே இந்து மதத்தில் இருந்தவங்க தான். இன்னைக்கு எப்படி கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா, உண்மை உள்ள தேவன் என்பதை அறிந்து அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. அப்படியே இந்த ஜனங்களுக்கு நானும் சொல்றேன், இயேசு உண்மை உள்ளவர். நீங்க நிச்சயமா அவர் ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க காலங்கள், உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே மாறும். அல்லேலூயா. இயேசுடைய ஒரு அன்பு மாத்திரம் உங்களுக்கு வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ரோமர் 5:8 ஒருத்தர் எடுத்து வாசிங்க, எல்லாரும் நன்றாக கேளுங்க. அல்லேலூயா. ரோமர் 5:8 ஒருத்தர் வாசிங்க. நம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த நமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்டவன பைபிள் சொல்லுதுங்க. அல்லேலூயா. நான் நிச்சயமா சொல்றேன், மனுஷனானவன் பாவம் இல்லாம யாராலும் வாழ முடியாது. அல்லேலூயா. அந்த பாவிகளுக்காக தான் தேவன் நமக்காக மரித்தார்.